வித்யா பிரதீப் விவாகரத்துக்காக கோர்ட் வந்திருந்து காத்திருந்தாள். எதிர்பார்த்தபடியே பிரதீப் அங்கு நிறைய அழுகை சீன் வைத்திருந்தான். பிரதீப், மாட்டேன், வித்யாவை என்னால் விவாகரத்து பண்ண முடியாது சார். அவளை ரொம்ப விரும்புகிறேன். ஜட்ஜ், நீ அந்த பொண்ணு மேலே அவ்வளவு அன்பு வச்சிருந்தேனா? விடுவிச்சிட்டு போ. நீ உன்னுடைய ஆயுள் காலம் வரை ஜெயிலில் கழிக்க போகிற. அந்த பொண்ணு சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டுமே. பிரதீப், சார், உங்களுக்கு எங்களுடைய அன்பு புரியாது சார். ஜட்ஜ் வெறுத்து, கூட்டிட்டு போங்க என்று சொல்லிவிட்டு, இவர் ஜெயிலில் இருப்பாரா, பொண்டாட்டி என்ன பண்ணுவா என்று முணங்கி இருவருக்கும் விவாகரத்து கொடுத்து தீர்ப்பானது. அஸ்வத், சார், ஒரு நிமிடம் பேசிக்கிறேன் என்று போலீஸிடம் சொல்ல, பிரதீப், எனக்கு உன்னிடம் பேச எதுவும் இல்லை. அஸ்வத், எனக்கு இருக்கே. பிரதீப் திரும்பி நின்று கொண்டான். அஸ்வத், இப்போ ஒரு வார்த்தை சொல்லு, உன்னை மேல்கோர்ட்டில் அப்பீல் செய்து விடுவிக்கிறேன். பிரதீப் இதை எதிர்பாராதவன் ஒரு நிமிடம் ஆசைப்பட்டாலும் அஸ்வத் தன்னை என்ன செய்வான் என்று யோசித்து நடுங்கினான். அவனுடைய குழந்தையை கடத்தியதற்கு தன்னை சும்மா விடுவானா? நான் வெளியே இருப்பதை விட ஜெயிலில் இருப்பதையே பாதுகாப்பாக நினைக்கிறேன். அதனால் தேவையில்லை. அஸ்வத் தன்னுடைய குழந்தையை தன்னுடைய கையால் கொன்றவனுக்கு குழந்தை பிறக்காதான்னு கேட்ட. உள்ளே இருந்தா உனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? பிரதீப், வேண்டாம், எனக்கு குழந்தை பிறக்காது. அஸ்வத், ராகவனின் சந்ததி என்னவாகும்? முறைப்படி வசந்தா ராகவனுக்கு பிறந்தவனே. பிரதீப் வேண்டாம் என்று சத்தமிட்டான். போலீஸ், சார், உங்கள் நல்ல எண்ணத்தை அவர் புரிஞ்சிக்கலை, விடுங்க சார். இந்த மாதிரி ஆளெல்லாம் ஜெயிலே கிடக்கட்டும் சார். அஸ்வத் சிரித்து கொண்டு அவர்களுக்கு வழிவிட்டான். பிரதீப், நீ ரொம்ப புத்திசாலி, ஆனாலும் உன்னை கொன்னுடுவேன் என்று நினைத்து கொண்டு வித்யாவை அழைத்து கொண்டு சென்றான். அஸ்வின் நடமாடும் அளவிற்கு உடல் தேறி இருந்தான். வேதா பிடிவாதம் செய்து வீட்டுக்கு அழைத்து செல்ல சொன்னாள். மகேசன், அக்கா, நானும் நீயும் காயத்ரியும் எப்படி யோசித்து கட்டிய வீடு இல்லை. இதோ இங்கே உனக்கு பிடிச்ச மாதிரி ஊஞ்சல் போட்டு இருந்தோம். சமையலறை உள்ளே ஸ்டோரும். அவளுடைய யோசனைப்படி இந்த ஹாலில் பெரிய அம்மா அப்பா ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து குப்பையில் போட்டு இருப்பார்களா? பாவம், அஸ்வத்துக்கு என்ன தெரியும்? குழந்தை என்னவெல்லாம் பாடுபட்டிருப்பான்னு இப்போ பார்க்கும் பொழுதே தெரியுது. சரஸ்வதி, ரொம்ப நாளுக்கு பிறகு நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கு. எதுக்கு பழச பேசிக்கிட்டு? தினமும் வாழ்வா சாவா கதையா இல்லை இருந்தது. அவனுடைய வேதனை அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கொஞ்ச நாளில் நம்மை இந்த பாடுபடுத்திட்டாங்க. துணை இல்லாமல் இத்தனை வருஷம் நினச்சி பார்க்கவே முடியலை. மகேசன், வேதா தொலைஞ்சு போனது கூட அவனை நம்ம குடும்பத்தில் சேர்த்ததான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எப்படி சரியா அவனுடைய காலில் போய் விழுவாள்? நினைக்கும் பொழுது உடம்பு சிலிர்க்குது. அஸ்வத் ஏதோ வேலை செய்வது போல இருந்தாலும் அவர்கள் பேசிக்கொள்வது அவனுக்கு காதில் விழாமல் இல்லை. வேதா குழந்தையை தூங்க வைத்து விட்டு அஸ்வத் அருகில் உட்கார்ந்தாள். அஸ்வத், என்ன களைப்பா இருக்கா? காயத்ரி தூங்கும் பொழுதே நீயும் கொஞ்சம் தூங்கிக்க வேண்டியது தானே? வேதா, பொழுதும் தூங்கிக்கிட்டே தான் இருக்கேன். இன்னைக்கு உங்ககிட்ட பேசணும். அஸ்வத், என்ன விஷயம்? வேதா, அது தனியாக படுக்க பயமாக இருக்கு. அஸ்வத், நீ எப்போ தனியாக படுத்துக்கிட்ட? ஏன் அம்மா கூட தானே படுத்துக்கிற? வேதா, அதுக்கு இல்லை, இந்த வீட்டில் அடுத்தடுத்து உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்கு. அஸ்வத், சரி, மாமா கிட்ட சொல்லி பூஜை பண்ணிடலாம். வேதா, ஆமாம், அது கூடவே குழந்தைக்கு 2 மாதமாச்சு. பேர் வைக்க விழா செய்யணும். அஸ்வத், நம்ம கல்யாணத்துக்கு பிறகு அதை செய்துக்கலாம். வேதா, அப்போ முதல்ல கல்யாணம் பண்ணிக்கலாம். அஸ்வத் அவள் மூக்கை வருடி, எங்கள் 3 பேருக்கும் ஒரே மேடையில் ஒரே நேரத்தில் கல்யாணம்னு சொல்லியிருந்தேன். பிரசன்னா விஷயம் என்ன செய்வதுன்னு தெரியலை. ஆசை இருந்து 1 மாதம் கூட முழுசாகலை. வேதா, அப்போது 1 வருஷம் கழித்து வச்சுக்கலாமா? அஸ்வத், ஓகே, நல்ல யோசனை தான். நீயும் உடம்பு தேறிடுவ. வேதா, அதெல்லாம் தேறி தயாராக தான் இருக்கேன். அஸ்வத் அவள் காதருகில் குனிந்து மென்மையாக, ஹே, உன்னால் என்னுடைய எடையை தாங்க முடியாது. வேதா, பெட்டா. அஸ்வத், வேண்டாம்பா, என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது. வேதா, கடைசியாக என்ன சொல்ல வரீங்க? அஸ்வத், அதை விடு, நீ என்ன சொல்ல வருகிறாய் அதை நேரடியாக சொல்லு. வேதா, ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, பாலான்னு. அஸ்வத், உன்னுடைய பார்ட்னர் எப்போ என்னுடைய ஃப்ரெண்டாக மாறினான்? வேதா, அவன் மேலே நான் கோபம். அஸ்வத், அடேங்கப்பா, அவனுக்காக வக்காலத்து வாங்கிட்டு என்னிடம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன். இது எப்போவுலேருந்து? வேதா, இன்னைக்கு காலையிலேருந்து. அஸ்வத், என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? வேதா, டயானா கர்ப்பமாக இருக்கா.
அஸ்வத் திருவென விழித்தான். வேதா, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ இல்லையோ, முதல்ல கர்ப்பமாக்கிடுங்க. நான் குழந்தையை மடியில் வச்சுக்கிட்டு தாலி கட்டிக்குவேன். அவளுக்கும் அதே நிலை. அடுத்து எங்கள் அக்கா. உலகிலேயே விசித்திர கல்யாணமாக இருக்க போகுது. அஸ்வத், இது எங்கேயோ குத்துதே, உண்மையை சொல்லு. வித்யாவுமா? வேதா அஸ்வத் நெஞ்சில் கை வைத்து குத்தி, ஏதாவது திட்டிட போகிறேன். உங்களை மாதிரி இல்லை. அத்தா நல்லவர். இப்போதான் எழுந்து நடமாட துவங்கி இருக்காரு. அவரை உங்களுடன் கூட்டணி சேர்க்க பார்க்காதீங்க. ஏற்கனவே பாலா இருக்காரு, போதும். சரஸ்வதி அங்கு வந்தவள், என்ன 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு? வேதா, அத்தை, உன்னுடைய மகன் சரியில்லை, எனக்கு வேற மாப்பிள்ளை பாரு. சரஸ்வதி, அடிங்க, என்னடி வாய் நீளுது? என்னுடைய மகனை பற்றி பேசின கொன்னுடுவேன். வேதா, அப்போது உன்னுடைய மகனுக்கு வேறு பொண்ணு பாரு. உன்னுடைய மகனுக்கு தான் அப்படியே வரிசை கட்டி நிற்பார்கள். சரஸ்வதி, என்னடா இப்போ பிரச்சனை? அஸ்வத், உன்னோட மருமகளிடம் கேளு. நான் ஆஸ்திரேலியா போயிட்டு வந்து பேசிக்கிறேன். வேதா, அப்பாடா, உஷாவை பேச போகிறான் என்று நிம்மதியாகி, சரி அத்தை, உன்னோட மகனை நான் மன்னிச்சிட்டேன். அதனால் நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று அஸ்வத்தை நெருங்கி உரசி கொண்டு உட்கார்ந்தாள். சரஸ்வதி, ஏய் தள்ளி போடி, உரசிக்கிட்டு. வேதா, மாட்டேன். சரஸ்வதி, டே, நீ தள்ளி உட்காரடா என்றதும் அஸ்வத் அவளிடமிருந்து பிச்சு கொண்டு தள்ளி தனியே உட்கார்ந்தான். சரஸ்வதி, எப்படி என்னுடைய புள்ளைடி, அம்மா பேச்சு தட்ட மாட்டான். வேதா பழித்து காட்டிவிட்டு உள்ளே சென்றாள். அஸ்வத், அம்மா, நம்ம வீடு நீங்கள் எப்படி யோசித்து வச்சிருந்தீங்களோ அதே போல் மாற்றிடுங்க. இன்றைக்கி ஆட்களை அனுப்புகிறேன் என்று எழுந்து வாசல் நோக்கி கிளம்பினான். வேதா அஸ்வத்துக்கு ஃபோன் செய்தாள். அம்மா பிள்ளையோ, அம்மா பேச்சை தட்ட மாட்டீங்களாமே. கல்யாணத்துக்கு பிறகு கூட நீங்கள் தனியாக படுக்கணும், நான் தனியாக படுக்கணும். என்னால் உங்கள் இடையை 5 வருஷத்துக்கு தாங்க முடியாது. உடம்பு தேர்த்திக்கிறேன். அஸ்வத் காரில் உட்கார்ந்து கொண்டு, உம்மா கிடைச்சதா? வேதா, பேச்சை மாற்றுங்க, கிடைக்கல, எனக்கு செவிடு. அஸ்வத், இன்னைக்கு ராத்திரி எல்லோரும் தூங்கிய பிறகு மொட்டை மாடியில். ஓகே. வேதா நோ என்று ஃபோனை வைத்து சிரித்தாள். அஸ்வத் சிரித்து கொண்டே கிளம்பினான். காயத்ரி அன்கு பேங்க் மேனேஜர் காத்திருக்க அஸ்வத் உள்ளே நுழைந்தான். தன்னுடைய அறைக்கு போவதற்கு முன் காயத்ரியின் அறைக்குள் சென்றான். பெரிய ஃபோட்டோவில் சிரித்து கொண்டிருந்தாள். அம்மா, ஓரளவுக்கு பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டேன். கல்யாணம்தான் பாக்கி. உன்னுடைய மருமகள் தினமும் ஏதாவது சொல்லி சண்டை போடுறா. கல்யாணம் முடிந்தால்தான் அவள் அமைதியாக இருப்பாள். ரொம்ப அழகான குடும்பம், ரொம்ப நிம்மதியாக இருக்கிறேன். இதெல்லாம் கனவு போல இருக்கு. நீ இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். தேங்க்ஸ்மா என்று சொல்லிவிட்டு பிரசன்னா ஏதோ ஃபைல் எடுத்துக்கொண்டு எதிரில் வர அஸ்வத் அவனை தட்டி, ரூமுக்கு வா. பிரசன்னா, ஒரு சின்ன வேலை முடிச்சிட்டு வந்துடுறேன் என்று சொன்னான். அஸ்வத் தன்னுடைய அறைக்குள் நுழைந்து ஃபோன் செய்து பேங்க் மேனேஜரை உள்ளே அனுப்ப சொன்னான். மேனேஜர் அஸ்வத் அறைக்குள் நுழைந்ததும், சார். அஸ்வத், ராகவன் அண்ட் கோ கடனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த ஆஃபீஸ் நான் டேக் ஓவர் செய்து கொள்கிறேன். அங்கே வேலை செய்பவர்களை கைவிடக்கூடாதுன்னு இந்த முடிவு எடுத்திருக்கிறேன். கோர்ட் மூலமாக இதை செட்டில் பண்ணிக்கலாம். மேனேஜர், ஓகே சார். எங்களுக்கு செட்டில் பண்ண வேண்டியது எவ்வளவுன்னு நாங்கள் சமர்ப்பிச்சுடுறோம். அஸ்வத், தேங்க்ஸ். மேனேஜர் கை குலுக்கி வெளியே சென்றார். அஸ்வத் டேபிள் மேல் இருந்த ஃபோன் அடிக்க, சார், மைத்ரேயன் சார் வந்திருக்கார். அஸ்வத், அனுப்புங்க. மைத்ரேயன் வந்ததும், என்ன பிள்ளை பேச்சேனோ, ஆசையாக அவனை வளர்த்தேன். கல்யாணத்தை பண்ணி ஒரு பேரனோ பேத்தியோ பார்த்துட்டா எனக்கு நிம்மதியாகிடும். ஆனால் பிடி கொடுக்காமல் இருக்கான். இப்போது சென்னையில் உட்காந்துட்டு இருக்கான். பக்கத்தில் பொண்ணுங்க சத்தம் கேட்குது. அஸ்வத், நான் விசாரிச்சிருக்கிறேன் அப்பா, என்னமோ பண்ணுங்க என்று மேலும் ப்ராஜெக்ட் பற்றி சில விவரங்களை பேசிவிட்டு நகர்ந்தார். கவின் உள்ளே நுழைந்து, சார், நீங்கள் செக் பண்ணி சைன் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். அஸ்வத், எங்கடா அவன்? கவின், எங்கோ வானத்தில் வெறுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அஸ்வத், அவன் சொன்ன முக்கிய வேலை அதுதானா? கவின், இல்லை சார், இப்போ வேலையாக இருக்கார். ஆனால் நீங்கள் வருவதற்கு முன் அப்படிதான் இருந்தார். அவருக்கு காதல் தோல்வியா சார்? அஸ்வத், ஏன், உனக்கு கல்யாணம் செய்து கொள்ளும் ஆசை இல்லையா? கவின், பண்ணிக்கிட்டேன் சார். அஸ்வத், இது எப்படா நடந்தது? கவின், உங்களை அனுப்புனதும் முதல் வேலையா அதை தான் செய்தேன். அஸ்வத், ஓ, அவ்வளவு தைரியம் வந்துடுச்சா? கவின், சார், உங்களை மாதிரி என்னால் முடியாது சார். அஸ்வத், சம்பளம் எவ்வளவு வாங்கிட்டு இருக்க? கவின் காலில் விழுந்தான். சம்பளத்தை மட்டும் குறைச்சிடாதீங்க சார். நான் செய்தது தப்பு தான். வேணும்னா அவளை அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன் சார். அஸ்வத், அந்த பயம் இருக்கட்டும். அந்த நேரம் கவின் ஃபோன் அடிக்க, சார், ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன் சார் என்று ஃபோனை ஆன் செய்து காதில் வைத்து, சரி டார்லிங், சாயந்திரம்
வரும்பொழுது அல்வா வாங்கிட்டு வருகிறேன் என்று ஃபோனை வைத்துவிட்டு திரும்ப அஸ்வத் அவன் பின்னால் நின்றான். அஸ்வத், பொண்டாட்டியை அம்மா வீட்டுக்கு அனுப்பிறேன்னு சொன்னியே? கவின், ஆமாம் சார், நாங்கள் அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கோம் என்று சொல்லிவிட்டு ஓடினான். அஸ்வத் சிரித்து கொண்டே பிரசன்னா அறைக்கு நுழைந்தான். டேய் பிரசன்னா, ஒரு நிமிஷம் என்று கம்ப்யூட்டரில் எதையோ தட்ட அஸ்வத் அவனுடைய எதிரில் உட்கார்ந்தான். பிரசன்னா வேலையை முடித்து கொண்டு, சொல்லுடா. அஸ்வத், மெயில் போடக்கூடவா? நம்ம ஆஃபீஸில் ஆள் இல்லை, நீதான் செய்யணுமா? பிரசன்னா, பழகிடுச்சு விடு. அஸ்வத், ஆஸ்திரேலியா போகலாம்னு இருக்கேன். பிரசன்னா, அஸ்வத் அவனுடைய பதிலில் எரிச்சலாகி, இது என்னடா பதில், நீயும் வர? பிரசன்னா, எனக்கு வேலை இருக்கு. அஸ்வத், என்ன உனக்கு அப்படி ஒரு பிடிவாதம்? கொஞ்சம் விட்டு கொடுக்க கூடாதா? அப்போது இருந்த சூழ்நிலையில் அவள் பேசிட்டா. அப்புறம் அதை விளக்கம் சொல்லி மன்னிப்பு கேட்டு அழவும் அழுதுட்டா. இன்னும் அவள் என்னடா பண்ணணும்? பிரசன்னா, எனக்கு என்னடா, உங்கள் இஷ்டம். வேணுமா கல்யாணம் பண்ணிக்கிறேன், வேண்டாமா விலகி போயிடுறேன். எனக்கு என்ன இருக்கு சொல்லு. இதையே நான் செய்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டா ஒப்புக்குவீங்களா? விடுடா. எப்பவும் ஆண்களுக்கு ஒரு சட்டம், எப்பவும் பணிஞ்சு போகணும். அஸ்வத், என்னடா தப்பு இருக்கு? உனக்கு ஒரு விலாசத்தை அவள் தான் கொடுக்க போகிறாள். சமூகத்தில் ஒரு அந்தஸ்து, உனக்கு மட்டுமே உரிமையான குடும்பம், அது உனக்காக காத்திருக்கும். உயிர்கள். சாப்பிட்டியா சாப்பிட்றியான்னு கேட்க அன்பான ஆள். எந்த சந்தேகமும் இல்லாமல் உனக்காக அவளை அர்ப்பணிக்கப் போகிறாள். தன்னை கொடுத்து உன்னை வளர்க்கப் போகிறாள். அவளுக்கு பணிஞ்சு போனால் என்ன தப்பு? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாம் 2 பேரும் அனாதை. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லைன்னு நினைப்பே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உஷா ரொம்ப நல்ல பொண்ணு. இழந்துட்டு நீ வருத்தப்படுவதை பார்க்கும் திராணி எனக்கு இல்லை. என்ன, என்னுடைய வற்புறுத்தலுக்காக கல்யாணம் செய்துக்கிறியா? அப்படியே இருக்கட்டும். நீ சந்தோஷமாக இருப்பதை நான் பார்க்கணும். கிளம்புற வழியை பாரு. உன்னால் எல்லோரும் மடியில் குழந்தையை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. பிரசன்னா, அப்படின்னா சிலருக்கு அவசரம், அவ்வளவுதான். பிரசன்னா, பாலாவா? அது என்னத்துக்கு? கிளம்பு என்று பிரசன்னா அறையை விட்டு வெளியே வந்தான். பாலாவுக்கு ஃபோன் செய்தான். மூடிக்கிட்டு டயானாவை எங்கள் வீட்டில் விட்டுட்டு கிளம்பு. பாலா, ஏன்? அஸ்வத், உனக்கு பதில் சொல்ல முடியாது. பாலா, அப்போ என்னால் முடியாது. அஸ்வத், மைத்ரேயனுக்கு கான்ஃபரன்ஸ் எடுக்கிறேன். உங்கள் அத்தை பொண்ணுக்கு ஓகே சொல்லிடலாமா? டயானாவை அனுப்பிடலாம். பாலா, வரேன். அஸ்வத், நீ வருவதை விட டயானா வரணும். இல்லைனா கல்யாணத்தை 1 வருஷம் தள்ளி போட்டுவிடுவேன். ஆஸ்திரேலியா. நிஷா அவர்களை வரவேற்றாள். அண்ணன் நல்லா இருக்காரா? அஸ்வத் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? நிஷா, எல்லோருமே கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டுக்கிட்டு இருக்கோம். வினய் கிருஷ்ணா வெளியே வந்து, ஹலோ, எப்படி இருக்கீங்க? வேதா நல்லா இருக்காங்களா? அஸ்வத், நல்லா இருக்கா. உஷா கல்யாணம் விஷயமா? வினய் பிரசன்னாவை பார்த்து, மாப்பிள்ளை தான் கொஞ்சம் முறைப்பாக இருப்பார் போல இருக்கே. அஸ்வத், சின்னதாக கோபம், அவ்வளவுதான். புருஷன் பொண்டாட்டிக்குள் நடப்பது தானே. வினய், அது சரிதான். மாமா கிட்ட பேசிட்டு சீக்கிரம் முடிச்சிடலாம். அஸ்வத், நாள் அம்மா பார்த்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு எது சரியாக இருக்கோ அந்த நாளில் முடிச்சிடலாம். வினய், அதுவும் நல்லது தான். சீர் என்ன கேட்பீங்க? அஸ்வத், என்னுடைய தங்கைக்கு சீர் குறைவாக செய்வேன். வெளிநாட்டில் இருக்க விரும்பினால் அங்கிருக்கும் கம்பெனி அவனுக்கு. இல்லை, இந்தியாவில் இருக்க விரும்பினால் அதுக்கும் ஏற்பாடு செய்துட்டேன். அதை தவிர மாப்பிள்ளை கேட்டதை கொடுக்க போகிறேன் என்று பிரசன்னாவை பார்த்தான். பிரசன்னாவின் கண்கள் வீட்டை ஆராய்ந்து கொண்டிருந்தது. அஸ்வத் சிரித்து, உஷா இல்லையா? வினய், இல்லை, சின்னதாக ஒரு கோர்ஸ் படிக்க இந்தியா போயிருக்கா. அஸ்வத், இந்தியாவா என்று பிரசன்னாவை பார்க்க அவன் இன்னும் ஆச்சரியத்தில் வாய் பிளந்தான். வினய், ஆமாம், கோவையில் ஒரு ஃபேஷன் கோர்ஸ் படிச்சுட்டே இருக்கா. 10 நாளாச்சு. அஸ்வத் சொல்லவே இல்லை. வினய், சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டா என்றதும் நிஷா சிரித்து கொண்டே வெளியே வந்தாள். அவர் சும்மா சொல்கிறார். அப்ளை பண்ணி இருக்கா. அடுத்த வாரம்தான் போக போகிறா. அவளுக்கு அவளுடைய பிரசன்னா கூடவே இருக்கணுமோ. காஃபி எடுத்துக்கோங்க. உங்களுக்காக இன்னைக்கு இவர் சமைக்க போகிறார். நிஷா வினயிடம் போங்க என்று சொல்ல, வினய், வெளியே யாராக இருந்தாலும் வீட்டில் அடிமைதான். வெஜ் இல்லை நான்வெஜ்ஜா? அஸ்வத், வெஜ். நிஷா சிரித்து, அஸ்வின் அண்ணனைப் போலவே அதிர்ச்சியாகிறார். பிரசன்னா அஸ்வத்திடம், அவ எங்கேன்னு கேளு. நிஷா, தோட்டத்தில் இருக்கிறாள். பிரசன்னா எப்படி போகணும் என்று கேட்டதும் கொல்லென்று சிரித்தாள். கை காண்பித்தாள். பிரசன்னா ஓடி சென்று தோட்டத்தில் நின்றான். உஷா எதையோ பார்த்து கொண்டு அழுது கொண்டிருக்க பிரசன்னா அவள் அருகில் உட்கார்ந்தான். பிரசன்னா அருகில் அமர்ந்ததும் அதற்காகவே காத்திருந்தது போல உஷா அவன் மேல் சாய்ந்து கொண்டாள். அவளுடைய கண்ணீர் அவனுடைய சட்டையை நினைத்தது.
பிரசன்னா அவள் முகத்தை ஏந்தி சாரி. உஷா அவனை கட்டிக்கொண்டாள். பிரசன்னா அவளை எழுப்பி நிற்க வைத்துவிட்டு அவள் முன் ஒற்றை காலில் மண்டியிட்டு கையில் வைத்திருந்த ரோஜா செண்டை நீட்டினான். உஷா கண்ணில் சந்தோஷ கண்ணீர். கையில் வாங்கி கொண்டாள். பூக்களுக்கு முத்தமிட்டு அவனை பார்க்க அவன் கையில் சிறிய பெட்டியை திறந்து அவள் முன் நீட்டி, நீயும் நானும் கைகோர்த்து இந்த ஜென்மம் முழுவதும் ஒருவருக்கொருவர் துணையாக இணையாக வாழ விரும்புகிறேன். என்னுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்வாயாக? உஷா அதிர்ந்து வாய் திறந்து மெய் மறந்து நின்றாள். வினய், ஈசா, நிஷா, அஸ்வத் நால்வரும் இவர்களை தேடி வர அந்த காட்சியை பார்த்து மெய் மறந்து நிற்க, நிஷா சே எஸ் என்று கத்த, உஷா அவன் முன் மண்டியிட்டு எஸ் என்று சொல்ல அவள் கைப்பிடித்து அந்த மோதிரத்தை அவள் விரலில் மாட்டினான். சுற்றி நின்றவர்கள் எல்லாம் கைத்தட்ட பிரசன்னா அவளை தூக்கி சுற்றினான். உஷா தன்னுடைய கையை வளைத்து அவனுடைய கழுத்தில் கோர்த்து கொண்டாள். நிஷா வினயிடம் புலம்ப ஆரம்பித்தாள். ஸோ ரொமான்டிக். நீங்கள் எனக்கு இப்படி ப்ரொப்போஸ் பண்ணவே இல்லை. ஒவ்வொரு பெண்ணுக்கும் தன்னுடைய காதலன் தன்னை எவ்வளவு வாழ்வில் முக்கியமாக நினைக்கிறான் என்பதை சொல்லும் ஒரு சின்ன செயல். அதுக்கு கூட எனக்கு கொடுப்பனை இல்லை. வினய், ஹலோ, இப்போ பாரு, யாரும் ப்ரொப்போஸ் பண்ணாத மாதிரி பண்ணுறேன் என்று கையில் ப்ரொக்கோலி எடுத்து கொண்டு அவள் முன் மண்டியிட்டு லவ் யூ என்று சொல்ல சுற்றி நின்றவர்கள் அனைவரும் சிரிக்க அதை நிஷா கையில் வாங்கி கொண்டு கை ஓங்க வினய் கையில் ஒரு சிறிய பெட்டி முளைத்தது. நிஷா ஆச்சரியமாக பார்க்க அதை திறந்து அதிலிருந்து வெண்டைக்காய் துண்டு ஒன்றை எடுத்து அவள் விரலில் மாட்டினான். லேடிஸ் ஃபிங்கர் ஆன் லேடிஸ் ஃபிங்கர். நிஷா சினுங்கிக் கொண்டே உள்ளே சென்றாள். வினய், சார், ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்யக்கூடாதா? நான் கொஞ்சம் தயாராக இருந்திருப்பேன். இல்லை, கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணணும். அவகிட்ட அடி வாங்கிட்டு வந்துடுறேன், அப்புறம் சேர்ந்து சாப்பிடலாம் என்று சொல்லிவிட்டு உஷாவிடம் தன்னுடைய ஏப்ரனை தூக்கி ஏறிய உஷா, உப்பு எல்லாத்துக்கும் போட்டுட்டீங்களா? வினய், நீயும் உன்னோட பாய் ஃப்ரெண்டும் பார்த்துக்கோங்க என்று நிஷா அறைக்கு ஓடினான். நிஷாவின் மகன் அஸ்வத் மடியில் சிரித்தான். ஈசா, உங்கள் அம்மாவும் அப்பாவும் எப்பவும் இப்படித்தான் என்று குழந்தையை கையில் தூக்கி கொண்டான். அஸ்வத் மெல்ல ஆசாவின் கல்லறைக்கு போகணும். ஈசா ஒரு வினாடி உறைந்து, சாப்பிட்டு போகலாம். அஸ்வத், அவளுக்கு என்ன பூ பிடிக்கும்? ஈசா, குறிப்பாக சொல்ல முடியாது. அவளுக்கு வெள்ளை நிற பூக்கள் எல்லாமே பிடிக்கும். உஷாவும் பிரசன்னாவும் சமையலறையில் இது போடு அது போடு என்று சண்டை அடித்து கொண்டு சமையலை முடித்து வெளியே வந்தனர். வினய் நிஷாவின் வீக்னஸ் தெரிந்து அவளை சமாதானம் செய்தான். ஃப்ரெட்ரிக் வீட்டுக்குள் வந்ததும் ஒரு ரம்மியமான இணக்கமான சூழலை பார்த்து திருப்தி அடைந்தார். அஸ்வத் எழுந்து நின்று அப்பா என்று வரவேற்றான். ஃப்ரெட்ரிக், ரொம்ப நாளுக்கு பிறகு நம்ம வீட்டில் இப்படி ஒரு கலகலப்பு. நீ எப்படி இருக்கே? அஸ்வத், நல்லா இருக்கும். நானே உன்னை வந்து பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் மனசு கனமாக இருந்தது. இங்கிருந்து சந்தோஷமாக போன பெண்ணை பெட்டியில் போட்டு எடுத்துட்டு வந்த சம்பவம் மனதை விட்டு போக மாட்டேங்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.